வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் நேவி, அக்னிவீர், எஸ்எஸ்ஆர், எம்ஆர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட், இந்த 3 ரெக்ரூட்மெண்ட்டுக்குமான 2026 பேட்ச் 2ஓட ஸ்டேஜ் 1ஓட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக வந்து ஸ்டேஜ் 2க்கான அட்மிட் கார்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இதில் ஸ்டேஜ் 1 எழுதினவங்க எல்லாருமே வந்து ரிசல்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணலாம், அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அட்மிட் கார்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ மொத்தமாக 2 லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் டேரெக்டாக ரிசல்ட் செக் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் சந்துரு மேத்ஸ்னு சொல்லி நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணாலே வரும். அதில் போய் இந்த லிங்க் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எஸ்எஸ்ஆர் எம்ஆருக்கு ஒரு லிங்க்கு, மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு லிங்க். நீங்கள் எந்த ரெக்ரூட்மெண்ட்டில் அப்பியர் ஆயிருந்தீங்களோ அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணப்போ கொடுத்துருந்தோம் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் ஹியர் டு சி 2026 பேட்ச் ரிசல்ட் நியூன்னு இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்டேஜ் 1ஓட ரிசல்ட். ஓகே, இந்த பேட்சுக்கானது 2026 பேட்ச் 2க்கானது. தமிழ்நாடோட கட் ஆஃப் வந்து 15 தான் வச்சுருக்காங்க. இது வந்து எஸ்எஸ்ஆர், அக்னிவீர் எஸ்எஸ்ஆருக்கான கட் ஆஃப். ஓகே, ஸோ இவர் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டார். இதே மாதிரி எம்ஆரில் யாரும் குவாலிஃபை ஆயிருந்தீங்க, இல்லைனா எம்ஆரில் அப்பியர் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ கட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் யாரும் குவாலிஃபை ஆயிருந்தீங்க இல்லைனா அப்பியர் ஆயிருந்தீங்க அப்படின்னா மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு படிக்கிறவங்களுக்கு இவ்வளோ தான் கட் ஆஃப் வந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருந்தீங்க அப்படின்னா இது உங்களோட மார்க்கு, இது வந்து கட் ஆஃப். ஓகே, ஸோ உங்களோட மார்க் இந்த கட் ஆஃபோட அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருப்பீங்க. எஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அடுத்து ஸ்டேஜ் 2க்கான அட்மிட் கார்டு இங்கே இருக்கும். அதுக்கான லிங்க் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஸ்டேஜ் 2 எப்போ அப்படிங்கக்கூடிய டேட் இருக்கும், ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ அப்படிங்கிறதும் இருக்கும், எந்த சென்டரில், அந்த சென்டரோட அட்ரஸ் எல்லாமே இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் உங்களுக்கு பெருசாக வந்து உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்டை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறையா அது சும்மா நாள் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், ஏன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், எக்ஸாமும் இருக்கும். ஓகே, ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். உங்களோட 10th 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக இருக்கணும். ஒரிஜினல் இருக்கணும், எல்லாமே ஒரிஜினல் இருக்கணும். ஓகே, என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் கொண்டு போயிருங்க. அடுத்து இந்த அட்மிட் கார்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிருங்க. அடுத்து டொமிசைல் சர்டிஃபிகேட், அதாவது உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆதார் கார்டும் இருக்கணும், பட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். ஓகே, அது போக பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். பட் இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணுற டைம்லையாச்சும் கொண்டு போயிருங்க. அட்லீஸ்ட் இப்போது அப்ளை ஆச்சும் பண்ணிடுங்க பேன் கார்டுக்கு. ஓகே, அடுத்து ரீசெண்டாக எடுத்த 6 கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொண்டு போகணும். இதுதான் நீங்கள் கொண்டு போக வேண்டியது. இது போக நீங்கள் வந்து 2 பிளாக் இல்லைன்னா ப்ளூ பால் பாயிண்ட் பென் வந்து கொண்டு போகணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களோட காதில் இருக்கக்கூடிய வேக்ஸை வந்து இஎன்டி டாக்டர்கிட்ட போய் அதை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, காதை க்ளீன் பண்ணிவிட்டு போகணும், ஏன்னா செக் பண்ணுவாங்க அதுக்காக. ஓகே, அதே மாதிரி பல்லுலேயுமே உங்களுக்கு வந்து கேவிட்டிஸ் இருக்குது இல்லைனா சொத்தப்போல் இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட்டுக்கிட்ட போனீங்கன்னா க்ளீன் பண்ணிடுவாங்க, அதை ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸில் எல்லாமே வந்து க்ளீனாக ஷேவ் பண்ணிடுங்க. நீங்களும் ஃபுல்லாக ஷேவ் பண்ணி நல்லா ஹேர் கட் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்றைக்கு உங்களுக்கு மெடிக்கல் நடக்குதோ அன்றைக்கி வந்து நீங்கள் குளிச்சுட்டு போயிடுங்க. ஓகே, இன்னர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்னர்ஸ் வந்து போட்டு போயிடுங்க. ஸோ அடுத்து நீங்கள் வந்து லஞ்சு, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான தண்ணி எல்லாமே நீங்கள் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் பாட்டில் 2 லிட்டர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடு ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கோங்க, ப்ரெட்டோ இல்லைனா ஃப்ரூட்ஸோ ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வந்து நீங்கள் கொண்டு போயிருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இதில் கடைசி பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்மினேட்டி பாண்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய ரீசண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டணும். அடுத்து இங்கே உங்களோட பேர் எழுதணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டரோட பேர், இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் அடையாறுன்னு இருக்குது. ஓகே, எக்ஸாம் சென்டர் உங்களோட அட்மிட் கார்டில் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இதுதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த எக்ஸாம் சென்டர் பேர் எழுதுங்க. அடுத்து இங்கே உங்களோட பேர், அடுத்து இங்கே எக்ஸாம் சென்டரோட பேர். ஓகே, இதை பிளாங்காகவே விட்டுருங்க. இதில் அவங்க என்ன எழுத சொல்கிறாங்களோ அங்கே போய் கூட நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து எக்ஸாம் சென்டரோட பேர் இதெல்லாமே எழுதிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்றைக்கு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்குறீங்களோ அந்த டேட்டு அடுத்து டே போட்டுருங்க. ஓகே, டேட் வந்து என்ன தேதி அப்படிங்கிறது, இது என்ன கிழமை அப்படிங்கிறத போடுங்க. அடுத்து இங்கே உங்களோட சிக்னேச்சர், இங்கே உங்கள் பேரண்டோட சிக்னேச்சர், யார் சைன் போடுறாங்களோ அவங்களோட நேம், அவங்க உங்களுக்கு என்ன வேணும், அடுத்து அவங்களோட அட்ரஸ், இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபில் பண்ணி இதே நீங்கள் வந்து கொண்டு போயிருங்க. அவ்வளோதான், புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.